recording. So you can refer to that at least for some absentees. Right. So I think now it is visible. So set induction or skill of introducing the lesson. Right. So the first major point is establishing rapport with the learners. What do you mean by this? Why we have to establish a rapport with the learners? ராப்போ பில்ட் பண்றதுன்னா என்னமா அர்த்தம் அதுக்கு? ஹலோ, am I audible? நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. நேற்று மாதிரி ஆரம்பிச்சிருவோமா? யாராவது ஒருத்தங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிடுவோமா நீங்க பேசலைன்னா? Yes, can anyone explain this PPT slide? Anyone? Volunteers? Otherwise I will call by name. Jyotika? ஜோதிகா? Yes ma'am. Yes டா. சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட். Can you explain? Yes, படிங்கள். What do you mean by rapport? Establishing rapport with the learners. அப்படின்னா என்ன அர்த்தம்? Rapportsனா என்னன்னு தெரியல மேம். ராப்போர்ட்ஸ்னா see for example இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல நீங்களும் நானும் மீட் பண்ணும்போது எப்படி இருந்தது? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ரைட்டா? ஸோ எல்லாருமே ரொம்ப புதுசா பார்த்தா அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே எந்த விதமான ஒரு அறிமுகமும் கிடையாது. அப்போ ஒரு புதுசா ஒருத்தங்களை வந்து நீ ஒரு கிளாஸ்க்குள்ள பாக்குற அப்படிங்கும்போது நீ நடத்தக்கூடிய விஷயத்த நீ கவனிப்பியா? இப்போ நான் எதுவுமே சொல்லலை, டைரக்டா கிளாஸ்க்குள்ள வந்து ஓகே லெட் அஸ் ஸ்டார்ட் த போர்ஷன் அப்படின்னு சொல்லி நான் நடத்தி பேசியிருந்தேன்னா வில் யூ லிசன் டு மீ? நீ யோசிப்பு இவங்க யாரு, இவங்க என்ன சப்ஜெக்ட், இவங்க என்ன பண்ண போறாங்க, நமக்கு என்ன நடத்த போறாங்க இல்லையா? ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். அதே மாதிரி நானும் உங்களை பத்தி எதுவுமே கேட்கலன்னு வச்சுக்கோ, உங்க பேர் என்ன, நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, எதுவுமே கேட்காம இஃப் ஐ எம் கோயிங் இன் டு மை பிஸ்னஸ் டைரக்ட்லி அப்படின்னா there is no rapport between the student and the teacher. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். இந்த டீச்சரா நல்லா இது பண்ணுவாங்க, இப்படி நல்லா பேசுவாங்க, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ the teacher should have some idea about the student and as well as the student also should have some idea about the teacher. அதுக்கு பேர் தான் rapport. ஒரு கன்ஜீனியல் ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரு ஆகிறோம், நம்ம கிளாஸ் ரூம்ல பாக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, புதுசா எல்லாரும் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்களானே நமக்கு தெரியாது. சிரிக்கலாமா வேண்டாமா, இப்படி என்ன நினைப்பாங்க, ஸோ ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷன் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ல நீ என்னதான் போய் சொல்லி கொடுத்தனாலும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் த டீச்சர். அந்த டீச்சர்னா இப்படி அப்படிங்கிறத பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். அதே மாதிரி அந்த டீச்சர் என்ன பண்ணணும், அந்த ஸ்டூடெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சிருந்திருக்கணும். புரியுதா? ஸோ தட் இஸ் நத்திங் பட் அ rapport, building a congenial relationship between the teachers and the students. அப்போ as a teacher நீ உள்ள போனோன்னு என்ன பண்ணணும், அதுக்கு தான் உள்ள போன குட் மார்னிங் சில்ட்ரன் சொல்றாங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, இதெல்லாம் எதுக்கா நம்ம கேட்கிறோம்? யூஸ்வலா எல்லா டீச்சர்ஸும் உள்ள வந்தோன்னே கேட்பாங்க இல்லையா, நல்லா இருக்கீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, லீவ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? வை ஆல் தீஸ் questions, unnecessary questions? This is what is building the rapport with the learners. புரியுதா? Is it clear? Yes ma'am, Yes clear ma'am. ma'am. Yes ma. Next point சொல்லுங்க ஜோதிகா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். Linking with past experiences. Yes. எப்பவுமே ஒரு பாடம் நடத்தும்போது என்ன பண்ணணும்,
ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு கூட லிங்க் பண்ணி சொல்லி கொடுக்கணும். புரியுதா? சோ எதையுமே புது நாலேஜா கொண்டு போய் கொடுக்க கூடாது. கிளியர்? The next point is maximum utilization of previous knowledge of pupils. Yes, what do you mean by that? What do you mean by maximum utilization of the previous knowledge? Any guess? காலையில கிளைமேட்டே ஒரு மாதிரி இருக்கு மேடம். நீங்க வேற எங்களை தூக்கத்துல இருந்து எழுப்பி உட்கார வச்சு கேள்வியா கேக்குறீங்க, அப்படிதானே? Is it? உண்மையா அது? ஆமா மேடம். நல்ல வேலை நோ மேம் சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி ப்ரீவியஸ் நாலேஜ். அதாவது நீ எந்த அளவுக்கு நீ உன்னோட புது கான்செப்ட் உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறியோ, அவன் மைண்டுக்குள்ள கொண்டு போய் அதை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறியோ, எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணிக்கணும், மேக்ஸிமம் அவனுக்கு தெரிஞ்ச பழைய விஷயங்களோடய லிங்க் பண்ணி நீ சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அவனுக்கு அந்த கனெக்டிவிட்டி ஈஸியா இருக்கும். புரியுதா? நம்ம அன்னைக்கு கிளாஸ்ல பேசின மாதிரி தான், வண்டி ஓட்டுறதுக்கு, டூ வீலர் ஓட்டுறதுக்கு வி நீட் த பேசிக் நாலேஜ் ஆஃப் ரைடிங் ஏ சைக்கிள். இல்லையா? சைக்கிள் ஓட்டுறதுடைய பேசிக் நாலேஜ் வேணும். அப்ப நீ என்ன பண்ற, ஒவ்வொரு விஷயமும் சொல்லும்போது ஹேண்டில் பார் பேலன்ஸ் பண்றியா, நீ சைக்கிள்ல பண்ணுவேல, அதே தான் இதுலயும் இருக்கு. பெடல் பண்றது அதே தான் இதுல. அதுல வந்து கண்டினியூஸா பெடல் பண்ணிட்டே இருக்கணும். இதுல ஒரு தடவை நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இப்படி இருக்கலாம். ஸோ யூ ஆர் லிங்கிங் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வித் த ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட். மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் பண்ணீங்கன்னா அது ஈஸியா என்ன ஆகும், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். புரியுதா? Yes, next point, Jyotika. Link between introduction and main parts. ஸ்டூடண்ட்ஸ்க்கு முன்னாடி உள்ள introduction and the main parts சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்குமா? அதாவது நீ என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறியோ அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கும் அதுக்கப்புறம் நீ நடத்தக்கூடிய பாடத்துக்கும் என்ன லிங்க்னு தெரியணும். சரியா? இப்ப நீ டெய்லி காலையில போனோன்னு ஒரு ஸ்டோரி சொல்லி பாடம் நடத்த ஆரம்பிக்கிறேன், இல்ல ஒரு இன்சிடென்ட் சொல்லி பாடம் நடத்த ஆரம்பிக்கிறேன்னா, இவங்க அந்த ஸ்டோரி எதுக்காக சொன்னாங்க, இந்த பாடத்துக்கும் அந்த ஸ்டோரிக்கும் என்ன சம்பந்தம்னு அவன் யோசிக்க கூடாது. புரியுதா? இல்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கட்டணும், இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கும் நீ நடத்துற கண்டென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அவன் உட்காந்து யோசிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தேர் மஸ்ட் பி லிங்க், ரிலேட்டட் எக்ஸாம்பிள் சொல்லணும், ரிலேட்டட் இன்சிடென்ட்ஸ் சொல்லணும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஆல்வேஸ் யூ ஹாவ் டு லிங்க் பிட்வீன் தி இன்ட்ரடக்ஷன் அண்ட் தி மெயின் பார்ட். மெயின் பார்ட் இஸ் நத்திங் பட் த கண்டென்ட் வாட் யூ ஆர் கோயிங் டு present. Clear? Yes. Next point is use of appropriate devices or techniques like questioning, examples, etc. Yes, of course. இப்போ நீ அவன்கிட்ட போனோன்னே என்ன பண்ணலாம், even you can ask some questions. See, if you are going to talk about some biology, since you are a science teacher, உன்னை போனோன்னா biology கூட நடத்த சொல்லலாம். 9th வரைக்கும் இருக்கிறனால you will be suppose PGக்கு வராது, 9th வரைக்கும் நீங்க போகும்போது you are suppose நீ will be named as a science teacher. அவ்வளவுதான். நீ physics teacher, chemistry teacherலாம் சொல்ல மாட்டாங்க. நீ போய் பாடம் நடத்துமா, இந்த பாடம்லாம் இந்த மாசத்துக்கான போர்ஷனை முடிங்க அப்படிங்கும்போது you will have even biology with you or chemistry. நீ physics அந்த chemistry நடத்த வேண்டியிருக்கும். சரியா? அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ சப்போஸ் ஒரு ட்ரீ பத்தி நடத்துற, இல்ல ஒரு குளோரோஃபில் பிரசன்ஸ் பத்தி நடத்துற, அந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டோசிந்தசிஸ் பத்தி நடத்துற, அழகா நீ என்ன பண்ணலாம், உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு போய் காட்டலாம், இல்ல அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். புரியுதா? சன்லைட் இருந்தா ஏன் செடியெல்லாம் பச்சையா இருக்கு, இதனால அதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் நீ என்ன பண்ணலாம், யூ கேன் யூஸ் த அப்ராப்ரியேட் டிவைசஸ் ஆர் டெக்னிக்ஸ். உன்னால ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் காட்டி நடத்த முடிஞ்ச இடத்துல யூ கேன் கோ வித் அ ரியல் ஆப்ஜெக்ட். எப்பவுமே டீச்சிங் எய்ட் செஞ்சுட்டு தான் போகணும்னு யோசிக்க வேணாம். when you are entering into the class, உள்ள போகும்போது வெளியில் இருக்க ஒரு செடியை மட்டும் கொண்டு போய் காட்டலாம், இல்ல ஒரு ஃப்ளவர்ஸ் அதனுடைய பார்ட்ஸ் நடத்தணும்னு ஒரு பூவை பறிச்சுட்டு போய் நீங்க பண்ணியிருப்பீங்க, ஒரு ஹைபிஸ்கஸ் எல்லாம் பறிச்சு அதனுடைய ஒவ்வொரு பார்ட்டை எடுத்து பார்த்துருப்போம் 11th 12th. அப்ப அந்த மாதிரி ரியலா கொண்டு போய் காட்டும் போது அவனுக்கு என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். சரியா? அந்த லாஸ்ட் ஒன் இஸ் arouse interest. நம்ம அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தூண்டி விடுறது மேம். இன்ட்ரெஸ்ட்டை தூண்டி விடுறது. எப்படி தூண்டுவீங்க இன்ட்ரெஸ்ட்டை? How will you arouse interest? Through all these methods. By establishing the rapport, by linking with the past experience. இது எல்லாம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு என்ன, ஐயோ இந்த டீச்சர் இனி அடுத்து என்ன நடத்த போறாங்க, இனி என்ன சொல்ல போறாங்க, என்ன காட்ட போறாங்க, என்ன டீச்சிங் ஏர் பண்ண போறாங்க அப்படிங்கிற வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கிளியரா? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் while you are introducing a lesson to a student. Is it clear? Shall we move to the next one? Yes ma'am. Okay ma'am. இதெல்லாம் நீ என்ன பண்ணணும், அதுல செய்யணும் செட் இண்டக்ஷன்ல. சரியா?
அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இதுல இல்ல செய்யக்கூடாததெல்லாம் என்னங்கிறத நம்ம திரும்ப பார்ப்போம். இப்போதைக்கு செய்யறதெல்லாம் பார்ப்போம். சரியா? தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் ஆஃப் ப்ராபிங் கொஸ்டின்ஸ். ஸ்கில் ஆஃப் கொஸ்டின்ஸ்னா என்னது? ப்ராபிங்கை விட்டுருங்க. ஸ்கில் ஆஃப் கொஸ்டின்ஸ். What do you mean by that? Skill of questions. கேள்வி கேட்கக்கூடிய திறன் மேம். கேள்வி கேட்கக்கூடிய திறன். ஓகே. What do you mean by probing? ப்ராபிங்னா என்னவா இருக்கும்? தமிழ்ல சொன்னீங்கன்னா கிளர் வினாத்திறன்னு சொல்லுவீங்க. அது என்னது? கிளர் வினாத்திறன். That means again and again உங்ககிட்ட வந்து இப்போ நீ see for example if you are going to give an answer. சரியா? மேடம் questioning skill. questionனா எப்படி questions கேட்பீங்க? நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் இருந்து எனக்கு என்ன ஆன்சர் வரணுமோ அதை கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்றேன், திரும்ப 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 அதுக்குள்ள இருந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிறது. புரியுதா? ஈவன் உங்களுடைய வைவா, ப்ராஜெக்ட் வைவா இந்த மாதிரியான இதுல எல்லாம் சொல்லுவாங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் பேசும்போது உங்க டீச்சர்ஸ் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்சதை மட்டும் சொல்ல, தெரியாத இடம் கொண்டு போய் வாய் கொடுத்து பேசாத சொல்லியிருக்காங்களா? நீயா ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா ரொம்ப இதுவா நான் ஆக்சுவலி அந்த கான்செப்ட்ல வந்து இப்படி வந்து அப்படி இப்படின்னு சொன்னா நீ ஏதாவது ஒரு வார்த்தை உனக்கு தெரியாம ரொம்ப இதுவா சொல்லியிருப்ப. பட் அந்த வார்த்தையில என்ன பண்ணுவாங்க, they will ask you more questions. குட் மார்னிங் ஜானகி. கலக்குறீங்க. ஐயோ யாருக்குன்னு தெரியல. சரியா? அப்ப என்ன ஆகுது, you are probing the student to give the answer which is desired by the teacher. எனக்கு என்ன, இப்ப நான் காலைல வந்து கேட்டேன் இல்லையா, what is the purpose of introducing a lesson? அந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தை எனக்கு வரணும்னு சொல்லி என்ன பண்ண திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். So this is nothing but probing questions. எனக்கு தேவையான ஆன்சர் வந்து உங்க வாயில இருந்து வர்றது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், questions கேட்கிறேன். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய டைரக்ஷன் ஆஃப் ஆஸ்கிங் questions என்ன பண்ணுவேன், I will be changing. நான் என்ன பாயிண்ட் சொன்னா நீ எனக்கு நான் எதிர்பார்க்கிற ஆன்சர் நீ கொடுப்ப அப்படிங்கறது என்னுடைய எய்ம். புரியுதா? So that is nothing but probing questions. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, இந்த இந்த ஸ்லைடு யார் வரீங்க படிக்கிறதுக்கு? anybody? யாரை கூப்பிடலாம்? யாரு? நானுமா? நானுனா பேரு டெய்ஸி பட்றா. ஏன்னா எனக்கு இந்த ஸ்கிரீன்ல உங்க பிபிடி மட்டும் தான் தெரியுது. எஸ் டெய்ஸி. First one is prompting technique. Prompting அப்படின்னா என்னது? என்னதுமா? ஊக்குவித்தல் மேம். ஊக்குவித்தல் ப்ராம்ப்டிங்கா? சொல்ல சொல்ல திருப்பி சொல்றது. அதாவது தூண்டி விடுதல், தூண்டுதல் இல்லையா? ப்ராம்ப்டிங். சும்மா என் வாயை போட்டு கிளறாத, சொல்றமா? நான் சொல்லிடுவேன். சும்மா இப்படியே நான் இணைட்டு இருந்தேன்னா நான் ஏதாவது சொல்லிடுவேன், நல்லா வந்துடும் எனக்கு. பேசுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது இல்லையா? சம்திங் அவங்க நம்மள என்ன பண்ணிட்டே இருக்காங்க, ப்ராம்ப்டிங். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்து வரணும் அப்படின்னா திரும்ப 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 ஏதாவது ஒரு வகையில நம்ம கிட்ட இருந்து அந்த விஷயத்தை எப்படி எடுக்கலாம்னு சொல்லி கிளறிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் நத்திங் பட் ப்ராம்ப்டிங் டெக்னிக். அப்போ நம்ம அவனை வந்து ப்ராம்ப்ட் பண்றோம், இந்த விஷயத்த செய்ய அப்படிங்கிறதுக்கு அவனை தூண்டுறோம். சரியா? இந்த விஷயத்த அவங்க கிட்ட இருந்து கொண்டு வர்றதுக்கு we are prompting that. சரியா? So that is prompting technique. Motivation is different from prompting. சரியா? Okay, fine. The next one is seeking further information. அப்படின்னா அது பத்தின பல இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்றது மேம். எஸ். அடுத்தடுத்து என்ன? எஸ், ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான். அது அப்படி இருந்தா அதுல இருந்து என்ன நீ சொல்ல வர, இதுல இருந்தா ஏன் இப்படி இருக்கக்கூடாது? ஸோ அவன்கிட்டயே அவனுக்கு அதை பத்தி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியும் அப்படிங்கறத நம்ம கேட்டு பாக்குறோம். சரியா? உனக்கு இதை பத்தி வேற என்ன தெரியும், இதை வச்சு நீ என்ன பண்ணுவ, எப்படி யூஸ் பண்ணிருப்ப, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? ஸோ யூ ஆர் ஆஸ்கிங் த ஸ்டூடெண்ட் டு கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் பர்டிகுலர் திங். ப்ராம்ப்ட் பண்ணி அவன் கிட்ட இருந்து வாங்க வேண்டிய வார்த்தையை நீ வாங்கிட்ட, அதுக்கப்புறம் என்ன பண்ற, அதை பத்தி அவனுக்கு வேற என்னென்னலாம் விஷயங்கள் தெரியும் அப்படிங்கறத நீ வந்து தெரிஞ்சுக்க
நினைக்கிறேன். தட் இஸ் நத்திங் பட் சீக்கிங் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் டெக்னிக். ஸோ யூஸ்வலாகவே நீங்கள் இப்போ கிளாஸ் எடுத்த வீடியோஸ் எனக்கு அனுப்புனீங்கல்ல, அதுலேயே நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறீங்க இல்லையா? ஸோ நம்ம ஆல்ரெடி வி ஹவ் சீன் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடத்துறீங்க. இல்லை இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், போன கிளாஸ் இது படிச்சிருக்கோம் அப்படின்னா என்ன அப்படின்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. தீஸ் ஆர் ஆல் நத்திங் பட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரக்கூடிய அந்த ஸ்கில் தான் கொஸ்டினிங் அப்படிங்கிறது. பட் இதுவே கிளாஸில் ஒரு இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பசங்க கிட்ட இருந்தே நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்சரை கொண்டு வரக்கு தூண்டுறோம். ஸோ there are two different things. ப்ராபிங் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்கில் ஆஃப் கொஸ்டின்ஸும் இருக்கு. ஸோ there are two different skills. இப்போ நம்ம பார்க்கறது ப்ராபிங் கொஸ்டின்ஸ். சரியா? எஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னதுமா? ரீடைரக்ஷன் டெக்னிக் மேம். வாட் இஸ் ரீடைரக்ஷன் டெக்னிக்? அடுத்தது ரீஃபோக்கஸிங் இல்லையா? ரீடைரக்ஷன் அண்ட் ரீஃபோக்கஸிங் ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுவோம். See, if for example if I'm asking you a question, right? என்ன கேட்கலாம்? See, if I want to ask, I'm going to teach about the different shapes. Say mathematics la na poi nadathrenu vechukonga. Seriya? So different shapes nadathren illa otherwise enna nadathlam, heat na edavadhu or lesson nadathren, heat nadathren vechukonga. appo na enna pandren, or student kekren heat nee vandu indha concept engengella feel pannirken un life la nu kekren. enna solluva? ரொம்ப குளிரா இருக்கும்போது என்னமா பண்ணுவீங்க? ரொம்ப சிலு 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 சிலுன்னு கையெல்லாம் கை ரெண்டு உரசி கை ரெண்டையும் நல்லா அப்படி தேய்ப்போம். ஸோ வாட் இஸ் த பர்பஸ்? ரெண்டு கையும் நல்லா உரசும் போது என்ன ஆகும்? ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுங்கிறது உனக்கு தெரியும். சின்ன குழந்தையில போய் ரெண்டு கையும் நல்லா உரசுனா என்ன ஆகும் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், நல்லா தேய்ச்சிக்கணும் மேடம் அப்படிங்கும். அதுக்கு டக்குன்னு அந்த வார்த்தைகள் வராது இல்லையா? அது நல்லா எதமா இருக்கும் மேடம் அப்படிங்கும் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்க்கிற ஆன்சர் இல்லாம வேற ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லும். அப்ப என்ன பண்ற, இல்ல அடுத்து நீ சொல்லு அப்படின்னு சொன்னா அப்ப பக்கத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்திருக்கலாம். அப்ப அவன் என்ன பண்றோம், திரும்ப அவனை ரீடைரக்ட் பண்ணி விடுறோம். அப்ப ரெண்டு கையை உரசும் போது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இல்ல நீ டிவி பக்கத்துல கொண்டு போய் உன் கையை வைக்கிற, கையை வச்சோன்னா உன் கையில இருக்கிற முடியெல்லாம் என்ன ஆகும், எந்திரிச்சு நிக்கும் அப்படிங்கும் இல்லையா? அப்ப அது ஏன் எந்திரிச்சு நிக்குது? அப்ப நீ you are redirecting the same question in order to extract the exact answer from the student. நீ அவனுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய டைரக்ட் கொஸ்டின் என்ன பண்ணிக்கிற, டைரக்ஷன் மாத்திக்கிற. இவன் கிட்ட கேட்டா அது வரலையா, சரி ஓகே அப்ப அடுத்த இன்னொரு பையன் கிட்ட போய் கேட்போம். that is refocusing, right? Either you are redirecting the question or you are refocusing the question. ஒரு சில ஸ்டூடெண்ட் சொல்லுவான், மிஸ் நான் சொல்றேன் அப்படின்னு ஆர்வமா உட்காந்துருப்பான். ஸோ யூ ஆர் அகைன் ரீஃபோக்கஸிங். உன்னுடைய ஃபோக்கஸ் என்னவா மாறுது, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து ஆன்சர் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் கிட்ட நீ உன்னோட கொஸ்டினை மாத்துற. புரியுதா? ஸோ திஸ் இஸ் கால்டு ரீடைரக்டிங் அண்ட் ரீஃபோக்கஸிங் தி கொஸ்டின். சரியா? அடுத்து நெக்ஸ்ட், இன்க்ரீசிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ் டெக்னிக். What is this critical awareness? Increasing the critical awareness technique. How will you increase the critical awareness? இந்த மாத்தி யோசிங்கிற கான்செப்ட் கேட்டிருக்கீங்களா? டிவி பாப்பீங்களா எல்லாரும்? டிவி பாப்பீங்களா? பதில் சொல்றது. வித்தியாசமா யோசிக்கிறது, அதான் டிவி பாப்பீங்களான்னு கேட்டேன். பாப்போம் மேம். பாப்போம் மேம். அதுல இப்போ ஹமாம்க்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. என்ன அட்வர்டைஸ்மெண்ட் அது? ஒருத்தவங்க வந்து கொரியர் பண்ணுவாங்க மேம். அப்ப அந்த அவங்க அம்மா வந்து தள்ளி நில்லை அப்படின்வாங்க. அந்த குழந்தையோட எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்கியா? அப்போ அவங்க அம்மா சொன்னோன்னே ஏம்மா அப்படின்னு கேட்கல, அப்ப என்ன சொல்லும், இன்னொரு சோப்பு கொடுங்க அந்த அண்ணனுக்கும் இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன யோசிக்குது அந்த குழந்தை? This is what is we are creating the critical awareness. அப்ப அந்த குழந்தை இந்த அளவுக்கு யோசிக்குதுன்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் வருது இல்லையா? So we are giving some ஐடியா. அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா அட்வைஸ் பண்றாங்க, இது எங்க எல்லாமோ போயிட்டு வந்திருக்கு, ஸோ கையில வந்து உனக்கு வந்து என்ன ஆகும், இன்ஃபெக்ஷன் ஆகும், இந்த மாதிரி கொரோனா இருக்கிறதுனால ஸோ யூ ஹேவ் டு பி வெரி சேஃப்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை என்ன யோசிக்குது, அப்ப இன்னொருத்தங்களுக்கும் அதே மாதிரி தானே எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறது யோசிக்குது. புரியுதா? ஸோ அப்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எந்த அளவுக்கு, எத்தனை பேருக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும் மேம்.
எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தையினுடைய ரியாக்ஷன், அதனுடைய அந்த ஒரு இன்னசென்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அது எப்படி அந்த குழந்தைக்கு இப்படி தோணுச்சு? மேபி அவங்க சொல்லிக் குடுத்து, டயலாக் சொல்லிக் குடுத்து இதெல்லாம் சொல்லணும்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் அது பார்த்தா ரொம்ப நேச்சுரலிஸ்டிக்கா இருக்கும். புரியுதா? ஸோ ஹவ் த சில்ட்ரன் ஆர் திங்கிங். ஏன்னா நம்மளுடைய திங்கிங்கும் குழந்தைங்களோட திங்கிங்கும் ஒரே மாதிரி இருக்காது. வீட்லயே நீங்க சின்ன குழந்தைங்க இருக்கிற இடத்துல பார்த்திருந்தீங்கன்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்திருக்கியா? இதுவா, இது ஏன் இப்படி இருக்கு, இதனால ஏன் இப்படி இருக்கு, அதுக்கு அடுத்து கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும் தெரியுமா? ஒரு நமக்கு தோணும் என்ன இது சும்மா நைன் கேள்வி கேட்டுட்டே இருக்கா. ஹேவ் யூ ஃபெல்ட் தட்? என்னைக்காவது கேள்வி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு அவங்களுக்கு குழந்தைங்கிற எல்லாம் பேசும்போது? அது என்ன ஆகும்? they want to know something, they are curious about to know something. அப்ப என்ன பண்றீங்க? அந்த கேள்விகள் இதே மாதிரி தான் நீங்க என்ன பண்றீங்க? you are going asking for questions by increasing their critical awareness. ஏன் இதை பண்ணணும்? கையை கழுவிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், கொரோனா வரக்கு முன்னாடியே அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு இல்லையா? பண்டி நீ 20 நிமிஷம் 20 செகண்ட் என்ன பண்ணணும்? உன் கையை தேய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அதை வச்சு எல்லாரும் ஓட்டுனாங்க. அப்படிதானே? சோப் என்ன ஸ்லோவா அப்படின்னு கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்? ஆனா இப்ப என்ன ஆச்சு? திரும்ப இப்போ 20 நிமிஷம் இப்படி தேய்ங்கன்னு திரும்ப என்ன பண்ணிட்டாங்க? அதே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ள வரோம் நம்ம. மீன்ஸ் அதே கான்செப்டுக்குள்ள உள்ள என்டர் ஆகும். புரியுதா? ஸோ வி ஆர் கிரியேட்டிங் தி கிரிட்டிக். கை கழுவணும் அப்படின்னா சும்மா இப்படி கை கழுவிட்டு நம்ம போயிடலாம். பட் இப்போ என்ன பண்றாங்க? தே ஆர் கிவிங் தி டைரக்ஷன். இப்படி தேய்க்கணும், இந்த இடத்துல படணும், இங்கே படணும், நகை எடுக்கலாம் போகணும். கை கழுவுறது தானே, அதுக்கு இவ்வளவு தூரம் விளக்கம் வேணுமா? இல்ல. அப்போ நமக்கு எந்த அளவுக்குலாம் எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கறத we are making them to have a critical awareness through questioning. ஏன் அதெல்லாம் வேணும்? இதெல்லாம் நீ கொஸ்டின் கேட்டு அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்றீங்க? நீங்க நடத்தக்கூடிய பாடத்துல you are making a critical awareness among the students. Is it clear? நான் அழகழகா இதுக்கெல்லாம் வீடியோ உங்களுக்கு காட்டி நடத்தணும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே நடக்கல. எத்தனை பேர் நான் நேத்து போட்ட வீடியோவை பாத்தீங்க? நான் பார்த்தேன் மேம். எப்படி இருந்தது? நான் பார்த்தேன். எப்படி இருந்தது? What was that video about? மேம் செட் இண்டக்ஷன்ல மணி சேவிங்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க மேம். வெரி குட். இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல என்ன தெரியுது? செட் இண்டக்ஷன்னு சொல்லி ஒரு அந்த வீடியோ தெரியுதா? வீடியோ தெரியல மேம், ஸ்கிரீன் தான் மேம் தெரியும். இருங்க பார்க்கறேன். இப்போ நோ மேம், ஒண்ணுமே தெரியலையா? செட் இன்டெக்ஷன் மட்டும் அப்படியே இருக்கு மேம். அது மட்டும் அப்படியே இருக்கும். சரி, அதுல என்னமா சொல்லிருந்தாங்க? பார்த்தவங்க கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். வீடியோ வருது மேம். வீடியோ வருதா? வீடியோ வருது மேம், பிக்சர் இருக்கு மேம். வருது மேம். அதுக்குள்ள நான் க்ளோஸ் பண்ணிட்டேனே ஆர்வ கோளாறுல. உங்களுக்கு வரலன்னு சொன்னோன்னா நான் டென்ஷன் ஆகி க்ளோஸ் பண்ணிட்டேனே. அப்ப கொஞ்சம் லேட்டா வருதோ? எஸ் மேம். வந்தா சொல்லுங்க வீடியோ. நான் ஐ அம் பிளேயிங் தி வீடியோ நவ. மேம் பாஸ்ல இருக்கு மேம் வீடியோ. வருது மேம் வீடியோ. ஆடியோ? நோ மேம், ஆடியோ வரல மேம். அச்சோ. எல்லாத்துக்கும் வீடியோ வருது அப்படிதானே? எஸ் மேம். வெரி குட். பாத்தியா, கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப திரும்ப வருவாரு. ஓகே. முன்னொரு காலத்தில் ஒரு புலவர் வாழ்ந்து வந்தார். ஆனா வீடியோ வரல மேம். கூட அழிக்க முடியாத வறுமை நிலைக்கு ஆடியோ மட்டும் தள்ளப்பட்டார். கேக்குது மேம். ஆடியோ மட்டும் தான் வருது. வரல மேம். அதனால் அரண்மனைக்கு சென்று மன்னரிடம் உதவி கேட்க முடிவு செய்கிறார். சரி, நீங்க ஆடியோ மட்டும் கேளுங்க. ஆடியோ கேக்குதுல்ல? மன்னரை கண்டதும் புலவர் தனது பாடல்களை பாட ஆரம்பிக்கின்றார். ஆடியோ கேக்குது மேம்.
வேற ஆடியோவா கேளுங்க. ஆஹா, அருமை அருமை. பாடல்களை கேட்டு மனம் மகிழ்ந்த மன்னர் என்ன பரிசு வேண்டும் என கேட்கிறார். சீராக அடுக்கப்பட்ட அழகான சதுரங்க பலகையை காண்பித்த புலவர், மாமன்னா, சதுரங்க பலகையின் முதல் கட்டத்தில் ஒரே ஒரு நெல்மணியை வைத்த பின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதனை இரட்டிப்பாக்கினால் அதை தக்க பரிசாக ஏற்றுக்கொள்வேன். நிச்சயமாகவா? தங்கம் வேண்டாமா? நெல்மணிகள் போதுமா? ஆம் மன்னா என்றார் புலவர். அப்படியே ஆகட்டும். மன்னர் உத்தரவிட அவையினர் நெல்மணிகளை வைத்தனர். முதல் கட்டத்தில் 1, இரண்டாம் கட்டத்தில் 2, மூன்றாம் கட்டத்தில் 4, நான்காம் கட்டத்தில் 8 என நெல்மணிகளை அடுக்கினர். 10ஆம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 512 ஆனது. 20ஆம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 5,24,288 என அதிகரித்தது. பாதி தூரம், அதாவது 32வது கட்டத்தை அடைந்த போது நெல்மணிகளின் எண்ணிக்கை 214,74,83,648 பெருகியது. விரைவில் நெல்மணிகளின் எண்ணிக்கை கோடான கோடிகளை தாண்டியது. எல்லாத்துக்கும் வருதா? இதன் காரணமாக மன்னன் தன் ராஜ்யம் முழுவதையும் அந்த புத்திசாலி புலவரிடம் ஒப்படைக்கும் நிலை ஏற்பட்டது. இவை அனைத்திற்கும் துவக்கம் ஒரே ஒரு நெல்மணி. கதையின் நீதி: கூட்டு பலனின் பெருக்கும் சக்தியை எப்போதும் குறைவாக எடை போட வேண்டாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறு தொகையை நீங்கள் தவறாமல் முதலீடு செய்து வந்தால் உங்கள் ஓய்வு காலத்தின் போது அந்த தொகை பன்மடங்காக பெருகி நிச்சயம் பலன் தரும். என்னது இது ஆக்சுவலா? Can you guess? பார்த்தவங்க சொல்லுங்க இது என்னன்னு. Actually it is an advertisement. இல்லையா? Hello. Yes ma'am. It is an advertisement for Sundaram Finance. Sundaram Finance னுடைய advertisement இது. ஆனா அவங்களுடைய அந்த ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ற விதம் எப்படி இருந்தது? நம்ம ரொம்ப ஆர்வமா கதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் சோ. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தேன். என்னடா பயங்கரமா ஏதோ கதையெல்லாம் சொல்றாங்களேடா அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் நீடட் ஃபார் இன்ட்ரடியூசிங் எ லெசன். புரியுதா? ஸோ ஹவு இன்ட்ரெஸ்டிங்லி தே ஹவ் இன்ட்ரடியூஸ் தேர் கான்செப்ட். அப்போ நமக்கு அந்த கதையை கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சொல்லுது, ஓ அப்போ நம்ம இவ்வளோ கொடுத்தா நமக்கும் இவ்வளோ வருமோ, நம்ம அப்போ இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா மாசம் மாசம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் நமக்கு வருது இல்லையா? வருதா? Yes, ma'am. That is what is needed for introducing a lesson. Is it clear? Yes, ma'am. Okay, ma'am. Wonderful. Very good. So, if possible, we will see one more video. கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். Skill of probing questions முடிஞ்சு. Okay, we'll complete the skill of probing questions. இதில் இன்னொரு 4 விஷயங்கள் இருக்கு, முக்கியமான விஷயங்கள். என்னென்ன மாதிரியான types of questions நம்ம கேட்போம். சரியா? First thing is introductory or preliminary questions. What do you mean by this introductory or preliminary questions? First அந்த விஷயம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா இல்லையாங்கிறத கேட்கறதுக்கு. சரியா? Have you heard about the different types of energy? எனர்ஜினா என்ன நீ கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கோ. What do you mean by energy அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு எனர்ஜிங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கேள்விகளா கேட்பீங்க. சரியா? So that is for introducing. என்ன டாபிக்கோ என்ன இதுவோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்க கேட்கக்கூடிய கேள்வி. What is called this developing questions? Developing questions என்ன? In order to present your content. நீ பாடம் நடத்தும் போது அவனுடைய கண்டென்ட்டை கொண்டு வந்து டெலிவரி பண்றதுக்காக நீ கேட்கக்கூடிய கேள்விகள். ஓகே ஃபைன். இப்போ நீ கேட்குற டு யூ நோ அபவுட் எனர்ஜி? தெரியும் எனர்ஜி கேள்விப்பட்டிருக்கோம். பால் குடிச்சா எனர்ஜி வரும்பாங்க, பூஸ்ட் குடிச்சா எனர்ஜி வருவாங்க, ஹார்லிக்ஸ் குடிச்சா எனர்ஜிங்கிறாங்க டிவியில். இதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். அப்போ எனர்ஜி, அப்போ எனர்ஜினா என்ன?
எத்தனை டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கு, அப்ப நீ ஒவ்வொன்றா கேட்க போற. சரியா? அப்ப எதையெல்லாம் நீங்க எனர்ஜி, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் டெவலப்பிங் கொஸ்டின்ஸ். அப்போ எனர்ஜின்னா உனக்கு என்னன்னு தெரியுது. நீ சாப்பிட்டேன்னா உனக்கு எனர்ஜி இருக்கும், சாப்பிடலன்னா நீ என்ன ஆயிருவ, டல்லா இருப்ப. அப்போ உனக்கு எனர்ஜி இல்லை. அப்ப நீ என்ன பண்ணுவ, எனர்ஜி கிடைக்கணும்னா நீ என்ன பண்ணணும், இந்த மாதிரி கிடைக்கணும். அப்ப எனர்ஜியினுடைய டைப்ஸ் என்னென்ன இருக்கு, வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இப்போ லைட்டுங்கிறது ஒரு எனர்ஜி, ஹீட்டுங்கிறது ஒரு எனர்ஜி இல்லையா? ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜியை நீ அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்க போற. இப்போ லைட்டுங்கிறது ஒரு எனர்ஜி நீ சொல்லி கொடுக்கறது இஸ் யுவர் கண்டென்ட், அப்படித்தானே? டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி என்னென்னங்கிறத நீ சொல்லி தர போற. கிளியரா? புரியுதா? எஸ் மேம். So that is nothing but developing questions. சரியா? அடுத்தது ரீகேப்சுலேட்டரி கொஸ்டின்ஸ். இந்த ரீகேப்சுலேட்டரி கொஸ்டின்ஸ் எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நாம இப்ப கேக்குறோம்ல, சரி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்னென்ன பார்த்திருக்கோம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறோம் இல்லையா? ரிவைஸ் பண்றோம். என்னென்ன பார்த்தோம், டெஃபினிஷன் பார்த்திருக்கோம், அதனுடைய டைப்ஸ் பார்த்திருக்கோம், அதனுடைய யூசஸ் பார்த்திருக்கோம். அப்படின்னா ஓகே, எங்கே ஒரு 2 யூசஸ் சொல்லுங்க அப்படின்னா அவனுக்கு அது நம்ம சொல்லி கொடுத்த விஷயம் அவன் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கா, அதை அவனால ரிட்ரைவ் பண்ணி எடுக்க முடியுதா? ஏமா நான் இன்னொரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா கிளாஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட்? மணி 9:30 ஆயிருச்சு. எஸ் மேம். ஒரு ஜீவன் எஸ் மேம் சொல்லுது, 2வது ஜீவன் சொல்லுது, அடுத்தது மேடம் நீங்க லேட்டா வந்துட்டு எங்களை ஏன் மேடம் போட்டு டார்ச்சர் பண்றீங்கங்கறியா? ஓகேவா? நோ மேம். சரி, ஓகே, தேங்க் யூ. ஸோ ரீகேப்சுலேட்டரி கொஸ்டின்ஸ். அடுத்து வரக்கூடிய 4th டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவாலுவேட்டிங் ஆர் டெஸ்டிங் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவோம், எக்ஸாம் வைக்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். நீங்க இன்டர்னல் எக்ஸாமோ இல்லை எக்ஸ்டர்னல் எக்ஸாமோ உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வைப்பீங்க இல்லையா? அப்போ டெஸ்ட் பண்ணும்போது நீ அவனை இவாலுவேட் பண்ற, இந்த கொஸ்டின் அவனுக்கு இந்த கான்செப்ட் அவனுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக வைக்கிறது தான் இவாலுவேட்டிங் கொஸ்டின்ஸ் ஆர் டெஸ்டிங் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஸோ தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராபிங் கொஸ்டின்ஸ். இன்ட்ரோடக்டரி ஆர் ப்ரிலிமினரி கொஸ்டின்ஸ், டெவலப்பிங் த கொஸ்டின்ஸ், அடுத்தது வந்து ரீகேப்சுலேட்டரி கொஸ்டின்ஸ் அண்ட் இவாலுவேட்டிங் ஆர் டெஸ்டிங் ஆஃப் கொஸ்டின்ஸ். கிளியர்? இஸ் இட் கிளியர்? Yes ma'am. Shall I move to the next one? Okay, so before going to the next one, let us try with one more video so that கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு இது வருமான்னு பார்ப்போம். தெரியுதாம்மா? தெரியல. வீடியோ தெரியுதா? எஸ் மேம். ஆடியோவும் கேக்குதா? ஓ மேம். ஆடியோ கேட்கல மேம். இல்ல நான் இன்னும் ப்ளே பண்ணல. இப்போ ஆடியோ கேக்குதா? ஆடியோ வரலையா? இப்போ வரல மேம். ஆடியோ வரல மேம். ஆடியோ வரல மேம். ஐ மேடம், ஒண்ணு வந்தா ஒண்ணு வராது போல. ஒரு நாள் சந்தோஷமா இருக்க விடாது போல நம்மள. இப்போ இப்போ கேக்குது மேம். வீடியோ வருதா? வருது மேம். எஸ் மேம். வீடியோ வெரி குட். கேக்குது மேம். ஓகே, இதெல்லாம் நீங்க ஏற்கனவே வாட்ஸ்அப்ல பார்த்த வீடியோஸ் தான். பட் ஸ்டில். Good afternoon everyone. We all have this one life to live. A fleeting shadow amongst all that exists in this vast universe. We have the ability to accomplish anything, truly anything, if we use our time wisely. Is this
jar full? And is it full now? And how about now? Is the jar full now? Yes. Yeah, it is. Now, I want you to recognize that this jar represents your life. Golf balls are the important things, your family, your friends, your health, and your passions. The pebbles are the other important things, your car, your job, your home. The sand is everything else. It's just the small stuff. Now, if you put the sand in the jar first, you won't have room for the pebbles or the golf balls. The same is true in life. If you spend all your energy and your time on the small stuff, you won't have time for all the really important things that matter to you. Pay attention to the things that are critical to your happiness. Take care of the golf balls first, the really important things. Set your priorities, because everything else is just sand. Yes. Professor, what does the beer represent? I'm glad you asked. It goes to show that no matter how full your life may seem to be, there's always room for a couple of beers with a friend. Can you tell what is this skill? Hello. மேம் மேம் எனக்கு மட்டும் வீடியோ தெரியல மேம். எனக்கு மட்டும் தெரியல. இவ்வளவு அமைதியா அப்புறம் இருந்தீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். சரி எல்லாரும் வீடியோ பாக்குறீங்கன்னு. எனக்கு மட்டும் தான் தெரியலன்னு நான் நினைச்சேன் மேம். எல்லாரும் அமைதியா இருந்தோனே சரி தெரியுதாட்டு இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சேன் மேம். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்படியோ ஒவ்வொருத்தங்களும் நினைச்சிட்டு மொத்தமா எல்லாரும் இருந்துட்டீங்க. மொத்தம் நான் உட்காந்து வீடியோ பார்த்திருக்கேன். கரெக்டா? நல்லா வருவீங்க. என்ன பண்ணலாம்? சரி அந்த ஆடியோவாவது அட்லீஸ்ட் கேட்டிங்களே. அப்போ உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சதா என்னங்கிறது? ஆடியோ கேட்டிங்களா? என்ன மகேஸ்வரி யாருமே ஒரு சத்தத்தைங்கானோ? ஆடியோ கேட்டிங்களா இல்லையாமா? கேட்டோம் மேம். பாதி புரிஞ்சு பாதி புரியல மேம். சரி யாரு வீடியோவையும் பார்த்து ஆடியோவையும் கேட்டது? யாரோ ஒருத்தராவது இருக்கீங்களா? நோ மை காட், உங்களுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ 2 நிமிஷம். அப்படிதானே? இந்தா தெரியுது தெரியுது தெரியுதுன்ட்டு போச்சா? ஓகே ஃபைன். Hey, hi. Good morning. Sorry to disturb you. Thank you, madam. All the best, madam. No, 5 நிமிஷம் முடிச்சிட்டு வந்துரு. Answer appropriately, mommy. Don't be tensed. தம்பியா? You will answer properly. Hello. Hello. Yes, da. Okay, fine. சொல்லுங்கம்மா. சரி ஓகே. ஐ திங்க் நவ் we can wind up the session நினைக்கிறேன். அப்படிதானே? இல்ல ஒரு ஸ்கில் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணுவோமா? நோ ரியாக்ஷன் மேடம். நீங்க என்ன பண்ணாலும் ஓகேவா மேடம்? எஸ் மேம். Okay, fine. But I don't feel it interesting without video.
சரி ஓகேம்மா, வி வில் வைண்ட் அப். ஏன்னா அதோட காட்டினா எனக்கு கொஞ்சம் எனக்கு என்னவோ நான் ரொம்ப நல்லா உங்களுக்கு நடத்துன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும் வீடியோவோட காட்டினா. அது இல்லாட்டி எனக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே. ஸோ லெட் அஸ் வைண்ட் அப் வித் தீஸ் 2 ஸ்கில்ஸ். அப்போ உங்களுடைய டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன எடுத்துக்கிறோம்? First and third unit, ma'am. மேம் நீங்க பேசுறது கேக்கல மேம். மியூட் பண்ணிட்டேன் நான் ஆர்வத்துல, சாரி. கேக்குதா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கோங்க, சரியா? அண்ட் த தேர்ட் யூனிட்ல வந்து யூ ஹேவ் டு டாக் அபவுட் இயர் பிளான், யூனிட் பிளான், பிளானிங்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன. தென் வில் கோ டு மைக்ரோ டீச்சிங். மைக்ரோ டீச்சிங்னா என்ன, டெஃபினிஷன், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், நீட், இம்பார்ட்டன்ஸ், then differences between micro and macro teaching, and what are all the skills there in micro teaching. இது எல்லாமே வந்து உங்களுக்கு portions. Is that clear? Okay ma'am, clear ma'am. So Monday onwards we will not be having a regular class. Monday if possible I will have a class. ஏன்னா உங்களுக்கு Tuesday தானே டெஸ்ட் ஆரம்பிக்குது, அதனால Monday class வச்சுக்கலாமா இல்லை வேணாமா, படிக்கணுமா? ஏதோ ஒரு பதில சொல்லுங்க மேடம். நாங்க படிக்கிறோம். அதான் படிக்கிறோம் மேடம். மெட்டீரியல்ஸ் ஐ வில் பி போஸ்டிங் இன் திஸ் ஒன். நான் உங்களுக்கு இதுல நான் எதுவுமே மெட்டீரியல் இது வரைக்கும் போடலையா? கிளாஸ் மெட்டீரியல்ஸ்க்குள்ள அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே நான் இன்னும் அப்லோட் பண்ண. ஓகே ஃபைன். ஸோ ஐ வில் கிவ் யூ சம் மெட்டீரியல்ஸ், இதில் அப்லோட் பண்ணி விடுறேன், சரியா? எல்லாமே டீம்ஸ்ல தான். எஸ் மேம். ஓகே ஓகே மேம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்க்கான क्वेश्चंस உங்களுக்கு டீம்ஸ்ல தான் நான் கொடுப்பேன், சரியா? ஸோ யூ ஹேவ் டு ஓப்பன் அப். நான் டைமிங் சொல்லுவேன், எக்ஸாம்னுடைய டைமிங். அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஹேவ் டு ஓப்பன் அப் த டீம்ஸ். அதுக்குள்ள நான் இதில் போஸ்ட்டில் போட்டுறேன் கொஷின். அந்த கொஷின் எடுத்து என்ன பண்ணணும், எழுதிட்டு யூ ஹேவ் டு போஸ்ட் யுவர் ஆன்சர்ஸ் ஆல்சோ பேக் இன் த டீம்ஸ் இட் செல்ஃப், ரைட்? ஓகே மேம். ஓகேடா. ஸோ தேங்க்யூ. நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you ma'am. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் மெட்டீரியல்ஸ் போட்டு விடுறேன், சரியா? தேங்க்யூடா. தேங்க்யூ மெர்லின், கார்த்திகா, ஜர்பீன், கௌசல்யா. தேங்க்யூ சிவரஞ்சனி. Thank you ma'am. தேங்க்யூ. எஸ் டா, தேங்க்யூம்மா. இளவரசி, தேங்க்யூ. ஜோதிகா, பைசி, அனுஷ்யா தேவி, எஸ் மகேஸ்வரி. உன்னை சொல்லியும் பிரயோஜனம் இல்லைங்க, நான் தான் கொஞ்சம் லேட்டா சொல்றேன். தேங்க்யூடா. இன்னைக்கு யாரும் ஆப்சென்டீஸ் இருக்காங்களா? நோ மேம், ஆல் பிரசன்ட் மேம். ஆல் பிரசன்ட், வெரி குட். நான் மற்றவங்க எல்லாம் ஓபன் பண்ணி விட்டு போயிட்டாங்க போலயே, ஆளுங்களை காணோம். ஆனா நேத்து நீ கொடுத்த ஐடியால